தங்கச்சி, நீ பெருசா வளர்ந்துகிட்டே போனா என்ன மறந்துட மாட்டியே? என்னக்கா நீங்க? உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? நான் என்னைக்கும் உங்க தங்கச்சி தான். உங்க வளர்ச்சியை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். எனக்கு உங்க எல்லாரையும் நினைச்சாதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இத சாதிச்சிருக்கோம். இது என்னோட தனிப்பட்ட வெற்றி இல்ல, நம்ம எல்லாரோட வெற்றி. அப்படி சொல்றது உன் பெருந்தன்மை தங்கச்சி. நீ பண்ண டிசைனுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கு. இதுல நாங்க என்ன பண்ணோம்? நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஜெயிச்சதுக்கு நீங்க எல்லாருமே தான் காரணம். சரி, எல்லாரும் போய் அவங்க அவங்க ஒர்க்க பாருங்க. வர மேடம். மேனேஜர் சார், சஞ்சீவ் இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அது இல்ல மேடம், இந்த ஃபைலோட ஒரிஜினல் காப்பி நம்ம ஆபீஸ்ல தான் இருக்கு. சஞ்சீவ் சார் இந்த ஃபைலை கொடுத்து உங்களை ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு வேணும்னே யதார்த்தமா போன் பண்ணி சொல்ற மாதிரி அபி மேடத்துக்கு பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் மேடம். அவர் அப்படி சொன்னதால நான் ஸ்டாஃப் கிட்ட நீங்க வாங்கின அவார்டை பத்தி சொன்ன மேடம். அதனாலதான் மேடம் ஸ்டாஃபுக்கெல்லாம் உங்க டேலண்ட பத்தி தெரிஞ்சு உங்களை பத்தி பெருமையா நினைச்சு பேசி வாழ்த்திட்டு போறாங்க மேடம். சஞ்சீவ் எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கானா? சரி சார், நான் வரேன். ஓகே மேடம், வாங்க. என்ன சமைச்சிட்டு இருக்க? வாசனை சூப்பரா இருக்கு. பால் பாயாசம் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு சஞ்சீவ் உனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷத்துல நான் உன்னை இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்ல. ஐயோ, வளரிட்டேனே. நல்ல வேளை நான் சொன்னதை இவ கவனிக்கல. என்ன சொன்னீங்க சித்தி? அது வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன. சஞ்சீவ்க்கு உன் மேல இருக்கிற கோபம் தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி ஒட்டவே ஒட்டாது. ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல மண்டபத்துல சஞ்சீவ் கிட்ட ஒரு வார்த்தை தப்பா பேசிட்ட. அதுக்கு போய் சஞ்சீவ் இப்படி உன் மேல கோவப்பட்டா? என்னது? மண்டபத்துல உங்க மேல இருக்கிற பாசத்துல சஞ்சீவ் பத்தி தப்பா பேசினேனா? என்ன சித்தி சொல்றீங்க? ஐயோ, மறுபடியும் உளறிட்டேனே. என்ன இன்னைக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கேன்? அபி, நான் என் மேல இருக்கிற பாசம் நான் சொன்னேன். உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்துல நீ கோவப்பட்டு வார்த்தையை விட்டல. சஞ்சீவ் ஓ மேல கோவப்பட்டு உங்க 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? என்ன அம்மாவோட பேச்சே ஒரு தினசா இருக்கு. அபி, சஞ்சீவ் உன்னை இவ்ளோ நாள் வெறுத்து இருக்கலாம். ஆனா இனிமே உன்னை வெறுக்க மாட்டான். அவ மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சீவ் சீக்கிரம் உன் கூட ஒண்ணு சேர்ந்துருவான். சஞ்சீவ் ஒரு நாள் மனசு மாறி கட்டாயமா என்னை ஏத்துப்பாரு. இந்தாங்க பாயசம். அபி, பாயசம் சூப்பர். உன் மனசு போலவே. ஒண்ணு பண்ணு, நீ எல்லாருக்கும் போய் பாயசம் கொடு. நான் போய் அந்த ஸ்ரீஜாவை கடுப்பேத்தி விளையாடிட்டு வரேன். என்ன நீ கடுப்பேத்த போறியா? நீ என் ரூமுக்கு வா, உன்னை நான் வச்சு செய்யறேன். எல்லா அம்மாவும் தன்னோட பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ அந்த அபி நல்லா இருக்கணும்னு பெத்த பொண்ண மனசாட்சியே இல்லாம புதக்குழியில தலை பாக்குற. தெரியும்ல, நானே பெரிய கிரிமினல். என்கிட்டே நீ கிரிமினல் வேலை பாத்திருக்க. உன்னை அப்படியே குத்துனா இன்னைக்கு மாதிரி எத்தனை நாள் என்னை ஏத்தி விட்டுருப்ப? உன்னை நம்பி நீ சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்ச பாரு. நான் ஒரு முட்டாள். என்கிட்டே டபுள் கேம் ஆடி இருக்க. உனக்கு இருக்குடி. ஆமாண்டி, டால்டா. உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? உன்னை எலி மருந்து வச்சு கொல்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஸ்ரீஜா, நீ எப்ப பார்த்தாலும் அம்மாவை தப்பாவே புரிஞ்சுக்கிற. நான் உனக்கு கெடுதல் நடப்பேனா? அதான் நினைச்சிட்டியே. நல்லவ மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி மொத்தமா அபி பக்கம் சாஞ்சிட்டல. எனக்கே விபூதி அடிச்சிட்டல நீ. அப்படி சொல்லாத ஸ்ரீஜா. நீ சொல்றத என்னால தாங்க முடியல ஸ்ரீஜா. நடிக்காத, தயவு செஞ்சு நடிக்காத. நீ உனக்கு அபிக்கும் சஞ்சீவ்க்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு
தெரியும்ல. ஐயோ, ஸ்ரீஜா இந்த மேட்டர் எல்லாம் கேட்டுட்டாளா? இப்ப என்ன பண்றது? மா, நீ ஏன் பக்கம் இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அபிக்கும் சஞ்சீவ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். ஆனா நீ இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ, ஸ்ரீஜா ஒவ்வொன்னா கொடைய ஆரம்பிச்சிட்டாளே. இனி எல்லாத்தையும் கேட்பாளே. இப்போ ஸ்ரீஜாவை நாம சமாளிக்கணும். என்ன பண்ணலாம்? சொம்புக்குள்ள இருந்து வெளியில வந்தானு அம்மா உடம்புக்குள்ள பூந்துட்டாளா? அத கண்ணாடியில தெரியறாளா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. உன்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். அது ஏன் தெரியுமா? நான் சும்மா அவகிட்ட போட்டு வாங்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன். அபிக்கு உண்மையாவே சாந்தி முகூர்த்தம் நடந்தாச்சான்னு அவ வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நீ இப்படி என்ன சந்தேகப்பட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டியே. அம்மா உடம்புக்குள்ள அணு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு அணுவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. உன் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் நிஜம் ஸ்ரீஜா. நான் உனக்கு துரோகம் நினைப்பேனா? மா, சத்தியம்லாம் வேணாமா. நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். அப்பாடா, எப்படியோ ஸ்ரீஜா நம்ம ஆக்டிங்க நம்பிட்டா. அம்மா, எனக்கு ஒரே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ போமா. ஐயோ ஐயோ, உடம்பு சூடா இருக்கே, கொதிக்கிற மாதிரி இருக்கே. சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ஓடி ரெஸ்ட் எடுக்கிற. உன்னை நிரந்தரமா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன். அப்பதாண்டி என் ஆத்திரம் தீரும். எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள் போயிட்டு இருக்கு. எனக்கு எல்லா விஷயமும். சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். செய்வீங்களா? சொல்லுங்க அத்தை. எனக்கு ரொம்ப நாளா கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னு ஆசை. கத்து தரீங்களா? இந்த வயசுல கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? எனக்கு என்ன வயசாயிடுச்சு? எனக்கு 25 தானே ஆகுது. நானும் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டு உன் கூட ஆபீஸ்க்கு வந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஹே அனு, நீ ஆவியா மாறி அபிக்கு ஹெல்ப் பண்றேன்னு பார்த்தா கேப்ல சந்தோஷே கரெக்ட் பண்ண பாக்குறியா? நீங்களும் ஆபீஸ்க்கு வர போறீங்களா? ஏன் சந்தோஷ், நான் வரக்கூடாதா? அபி சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றால, அதே மாதிரி நானும் உன் கூட ஆபீஸ்க்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அத்தை என்னென்னமோ பேசுறாங்க. ஒரு வேலை கிறுக்காயிட்டாங்களோ? மனுஷனுக்கும் ஆவிக்கும் நடக்கிற ரொமான்ஸ பாக்கணுங்கிறது என்னோட விதி. ஹே அனு, சந்தோஷ கரெக்ட் பண்ற வேலையை எங்க அம்மா உடம்புல இருந்து அடி பண்ணுவேன். சரிங்க அத்தை, நான் ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்யூட்டர் கத்து தரேன். ஐயோ, நீ சரின்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐயோ, இப்ப உனக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணி தரணுமே. என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச பால் பணியாரம் செய்யட்டுமா? சரிங்க அத்தை. ஐயோ, சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷ், அடியே அனு, எங்க அம்மாவை எனக்கே போட்டி ஆக்கிட்டேடி. சாரி சாரி சாரி, நான் போய் பண்ணி எடுத்துட்டு வரேன். யப்பா, நான் எஸ்கேப்டா சாமி. அபி, என்ன எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைமா. என்ன ஆசை சித்தி? எனக்கு உனக்கு ஒரு முத்தம் தரணும். உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு சித்தி?
முடியாதுன்னு மட்டும் சொல்லாத அபி. குழந்தை மாதிரி பண்றீங்க. உங்க அக்கா கேட்டா கொடுக்க மாட்டியா? ஏய் அபி, ஏன் கண் கலங்குற? ஆம், என்னமோ தெரியல, திடீர்னு என் அக்கா ஞாபகம் வந்துருச்சு. உங்க அக்கா நான் கூட இருக்கும்போது உனக்கு என் ஞாபகம் வரதானே செய்யும். ஏய் சீக்கிரம் முடிங்கடி உங்க அக்கா தங்கச்சி பாசமலர் டிராமாவை. சரி சித்தி, போயிட்டு வாங்க. சரி. அபி, நான் உயிரோட இருக்கும்போது உன் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட இருக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப உன் பாசம் புரியுது, உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா நான் உயிரோட இல்லையே. நீ நல்லா இருப்ப, நான் என்னைக்கு உனக்கு துணையா இருப்பேன். அணைப்புற விளக்கு பிரகாசமா எரியுது. வா அனு, செத்த உன்ன மறுபடியும் இல்லாம பண்ற. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? வா போலாம். ஆ போலாமா? வா. ஸ்ரீஜா, ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாயா அப்பா போய் பாத்துட்டு வரலாம். மா, முதல்ல மாயா அப்பாவை பாத்துடலாம். ஏன் சொல்றேன்னா, ரிட்டர்ன் வர வழியில தான் நான் சொன்ன அந்த நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. ஷோ, கறி காசப்பட்டு எவனையோ போய் பார்க்க வேண்டியிருக்கு. வேற வழி இல்ல, போலாம். சரி வா போலாம், வா. வா. மேடம், இடம் வந்துருச்சு மேடம். இங்கதான் எங்க அப்பாவை அட்மிட் பண்ணிருக்கோம். என்னம்மா நீ இப்படி பண்ற? இவ்ளோ தூரம் வந்துட்டு மாயா அப்பாவை பாக்கலனா அது நல்லாவா இருக்கும்? ஐயோ, பேய் முரடு பிடிக்குதே. ஒரு வேலை இதுக்குதான் கூப்பிட்டோன்னு தெரிஞ்சு போச்சோ. எதுக்கும் ஓட ரெடியா இருப்போம். மா வாமா. சரி. ஏய், எங்க போற? ஒன்னா போலாம். மேடம், அனு ஆவிக்கு தெரிஞ்சிருச்சு போல மேடம். என்ன எங்கடி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மாயா அப்பாவை தான் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கோம். மேடம், பேய் கோவம் ஆயிடுச்சு மேடம். வாங்க மேடம், ஓடிடலாம். நீ பயப்படாத. மாயா அப்பா என்ன மந்திரவாதியா? என்னடி ரெண்டு பேரும் என்ன ஏமாத்தி பேயோட்ட இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நீ என்னோட அம்மா இல்ல அனு, நீ எனக்கு தெரியும். ஏய், ஒழுங்கா என் கூட வந்துரு. ஆமாடி, நான் அனுதான். என்ன பண்ணுவ? உன்னை விரட்டி அடிக்க போறேன். என்ன நீ விரட்டி அடிக்க போறியா? அனு அக்கா, சிந்தாமணி மேடம் உடம்ப யூஸ் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? யாரடி உங்க அக்கா? நீ என்ன என் கூட பிறந்தவளா? எனக்கு ஒரே தங்கச்சி தாண்டி, அது அபி மட்டும்தான். அவளை விடு. ஹலோ சஞ்சீவ்,
நான் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து அவங்க பிஏ பேசுறேன். சொல்லுங்க சார். சார், டெல்லியில நடக்க போற பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷனுக்கு இன்னும் 4 days தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல டெல்லியில காம்படிஷனுக்கான அசம்பிளிங் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் பார்ட்டிசிபென்ட்ஸ் டெல்லியில அசம்பிள் ஆகணும். தமிழ்நாடு சார்பா அபியும் கலந்துக்க போறதுனால அவங்களும் அசம்பிள் ஆகணும். ஸோ அபி மேடத்தை அசம்பிளிக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லுங்க. நாளான்னைக்கு அவங்க டெல்லி கிளம்பணும். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். யா ஓகே. அபி, அபி. ஆ சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். அபி, ஒன்றும் இல்லை, மினிஸ்டரோட பிஏ இப்போ கால் பண்ணாரு. டெல்லியில் நடக்க போகிற நேஷனல் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷனுக்கு இன்னும் 4 days தான் இருக்கான். நாளைக்கு மறுநாளே டெல்லியில் அசம்பிளி இருக்கா. ஸோ காம்படிஷனில் கலந்துக்க போகிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் அந்த அசம்பிளிலையும் கலந்துக்கணுமா? அதனால நீ நாளைக்கு மறுநாள் டெல்லி கிளம்பி ஆகணும். ரெடியா இரு. மா, இந்த காம்படிஷன் வந்தாலும் வந்துச்சு, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல அத பத்தியே பேசுறாங்கம்மா. ச்சே. டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சிரணுமா? உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்போது நான் எப்படி அத்தை தோப்பேன்? கண்டிப்பா நான் இதுல ஜெயிப்பேன். சஞ்சீவ், நீ மட்டும் என் கூட துணைக்கு நின்னா என்னால எதையும் சாதிக்க முடியும். ஆனா நீ தான் என் கூட டெல்லிக்கு வரமாட்டேங்கிற. அப்ப தங்கச்சி டெல்லி கிளம்ப போதா? அப்ப நான் இப்பவே போய் தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடறேன். மாமா, ரொம்ப ஆர்வப்படாத. அபி ஊருக்கு கிளம்புறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. பேக்கிங் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சந்தோஷ், காளி சொல்றதா சரி. கடைசி நேரத்துல அரக்க பறக்கெல்லாம் பேக் பண்ண முடியாது. இப்பவே பேக் பண்ணாதான் சரியா இருக்கும். காளி, நீ பேக் பண்ற வேலையை பாரு. சரிக்கா, நான் போய் பேக் பண்றேன். விடக்கூடாது ஸ்ரீஜா. அபிய டெல்லிக்கு போக விடவே கூடாது. அவ மட்டும் டெல்லிக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான்னு வெச்சுக்கோ, நாம 2 பேரும் வாழ்றதே வேஸ்ட். நாமளே போய் சுடுகாட்டுல போனமா படுத்துக்கலாம். அதுதான் நமக்கு நாமளே கொடுத்துக்கிற டீசென்டான தண்டனை. மா, சும்மாரு. அவளை டெல்லி போக நான் விட மாட்டேன். இப்ப சொன்னியே, அத செய் ஸ்ரீஜா. ஏதாவது பிளான் பண்ணி அவளை டெல்லிக்கு போகாம தடுத்துடு. நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேமா. பிளான் பண்ணிட்டியா? ஆமா. இந்த பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ண போறதில்ல, நீதான் பண்ண போற. நானா பண்ண போறேன்? கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி அந்த அணு ஆவி கொஞ்ச நாள் உன் உடம்புல இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னடி சொல்ற நீ? ஆமா, அணு உடம்புக்குள்ள இருக்கும்போது அபி கிட்ட ரொம்ப பாசமா இருந்தா. அது எந்த அளவுக்கு பாசம்னா, அபிக்கு நீ கன்னத்துல முத்தம் கொடுக்கற அளவுக்கு. ஐயே, அபிக்கு நான் கன்னத்துல முத்தம் கொடுத்தேனா? ச்சே. ஐயோ, இந்த கன்றாவி எல்லாம் நடந்திருக்கா? ஆமா. ஐயோ, அந்த அணு என் உடம்ப வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு தெரியலையே. அணு பண்ணி வச்சிருக்க வேலையில இப்போ அபி முழுசா உன்னை நம்புறா. நீ என்ன சொன்னாலும் உனக்காக அதை செய்வா. இதை யூஸ் பண்ணிதான் அபிய டெல்லிக்கு போக விடாம தடுத்து நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க போறோம். என்ன பண்ண போறோம் ஸ்ரீஜா? அது வந்துமா, அணு பேரை நம்மள அறியாமலே சொல்லிட்டோமே. சாமியார் சொன்ன மாதிரி அணு இங்க இருப்பாளோ? ஹேய், எதுக்குடி சிரிக்கிற? சாமியார் சொன்னதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. ஹேய், சிரிப்பு வர மாதிரி அந்த ஆள் என்னடி சொன்னா? அந்த அணு இங்கதாம்மா இருக்கா. நம்ம பேசுறதுல கேட்டுட்டு இருக்கா. என்னடி சொல்ற? அனு நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காளா? ஆமாமா. ஐயோ, ஏய் ஸ்ரீஜா, எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாதம்மா, அவளால நம்மள எதுவும் பண்ண முடியாது.
என்னடி சொல்ற? ஹலோ, யாரு? நான் ஸ்ரீஜா பேசுறேன். என்ன மேடம் புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். சார், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய இந்த போஸ்டிங்க்கு வரல மேடம். உங்களை போல பணக்காரங்களுக்கு வேலை செய்யத்தான் இந்த போஸ்டிங்கே வந்திருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம். அபின்னு ஒருத்தி இருக்கா, அவ மேல போதைப் பொருள் கடத்தினதா ஒரு கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். செஞ்சிடலாம் மேடம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க சொன்ன அபிய நான் பிடிக்கும் போது அந்த பொண்ணு கையில இந்தியாவுல தடை செய்யப்பட்ட ஏதாவது ஒரு போதைப் பொருள் எவிடன்ஸா இருந்தா போதும் மேடம். அதுக்கப்புறம் கேள்வி இல்லாம அவளை தூக்கி உள்ள போட்டலாம் மேடம். போதைப் பொருள் கடத்தின கேஸுக்கெல்லாம் ஜாமீனே கிடையாது மேடம். 6 வருஷம் அந்த அபி உள்ளதான் இருக்கணும் மேடம். நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, பட் இந்தியால தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுக்கு நான் எங்க சார் போறது? அப்படியா மேடம்? சரிங்க மேடம், நான் உங்களுக்கு ஒரு நம்பரை வாட்ஸ்அப் பண்றேன். அவங்கிட்ட நீங்க பணம் கொடுத்தா நீங்க கேட்கற அளவுக்கு போதைப் பொருள் உங்களுக்கு கொடுப்பான். அந்த போதைப் பொருளை யாராவது வாங்கினாலோ கொடுத்தாலோ கையில வச்சிருந்தாலோ இந்தியாவுல பெரிய அஃபென்ஸ் மேடம். சார், என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. பணத்தை பத்திலாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அபி ஜெயிலுக்கு போகணும், அவ்வளவுதான். நீங்க அந்த நம்பர் அனுப்புங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேடம், நீங்க அபி பேக்ல அந்த போதைப் பொருளை வச்சு அவளை வெளியே எங்கேயாவது அனுப்பி வச்சுட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும் மேடம். மத்ததை நான் பாத்துக்கிறேன் மேடம். அபியை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அப்புறம் மேடம், எனக்கு சேர வேண்டிய பணத்தையும் அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க மேடம். ஓகே சார், உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். எனக்கு இன்னைக்கே போதைப் பொருள் வேணும். இன்னும் 1 ஹவர்ல உங்க கையில போதை மருந்து இருக்கும். போதை மருந்து சப்ளை பண்றவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிடுறேன். ஓகே சார். எஸ். ஸ்ரீஜா, என்னாச்சு? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? அம்மா, அபிய ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லிட்டாரு. ஸ்ரீஜா, நீ சொல்றத கேக்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? மா, இன்ஸ்பெக்டரே போதைப் பொருளை ரெடி பண்ணி தரேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒருத்தவனுக்கு போன் பண்ணுவான், அவன் கிட்ட பணத்தை கொடுத்து போதைப் பொருளை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. அபி, வாங்க சித்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? சஞ்சீவுக்கு புதுசா ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணி தைச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? சூப்பர் சூப்பர். சித்தி, என்ன என் மேல நேத்து பாசமழையா பொழிஞ்சீங்க? கணத்துல முத்தம்லாம் கொடுத்தீங்க. அது நான் இல்லடி, உங்க அக்கா. நான் கொடுப்பேன் உனக்கு முத்தம். சித்தி, நேத்து ஹோட்டல்ல என்னாச்சு? அன்னைக்கு மாதிரியே ஸ்ரீஜாவை மாட்டி விட்டு வந்துட்டீங்களா? என்னது ஹோட்டலா? இவ என்ன சொல்றா? ஒண்ணும் புரியலையே. என்ன ஹோட்டல் அபி? என்ன சித்தி மறந்துட்டீங்க? நேத்து தான் சொன்னீங்களே. சாரி அபி, நான் மறந்துட்டேன். ஆனா நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? ஸ்ரீஜாவை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நீங்க நிறைய சாப்பிட்டு ஓடி வந்துட்டீங்க. ஹோட்டல்காரன் ஸ்ரீஜா கிட்ட காசு இல்லாததுனால அவளை புடிச்சு வச்சு மாவாட்ட வச்சு ஹோட்டலை கிளீன் பண்ண வச்சு வேலை வாங்கினாங்கன்னு சொன்னீங்களே. அந்த அனு என் உடம்ப வச்சுக்கிட்டு இவ்ளோ அழிச்சாட்டியம் பண்ணிருக்காளா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சித்தி மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மறக்க முடியுமா? நான் வேற ஏதோ நினைப்புல இருந்துட்டேன். சரி, நேத்து ஹோட்டல்ல என்னதான் ஆச்சு? ஹோட்டல்ல ஸ்ரீஜாவை விடுவேனா வச்சு விளாசிட்டேன். விளாசிட்டீங்கன்னா திரும்பவும் ஸ்ரீஜாவை ஹோட்டல்ல வேலை செய்ய வச்சீங்களா? பின்ன விடுவேனா? பாவம் சித்தி ஸ்ரீஜா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பாவ புண்ணியம் பார்க்கவே கூடாது. ஸ்ரீஜாவை வாங்குன்னு வாங்கினாதான் அவ திருந்துவா. ஏன் சித்தி இப்படி சொல்றீங்க? ஸ்ரீஜாவை பத்தி உனக்கு தெரியாதா அபி? அவ உடம்பு முழுக்க விஷம். இந்த மாதிரி பொண்ணுதான் எனக்கு பிறக்கணும் தெரிஞ்சிருந்தா பிறந்தப்பவே விஷத்தை வச்சு கொண்டு இருப்பான் அவளை. ஐயோ, சரி விடுங்க சித்தி. ஸ்ரீஜா ஒரு நாள் கண்டிப்பா திருந்துவா. அபி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ணணும் சொல்லுங்க சித்தி. ஒண்ணும் இல்ல, ஸ்ரீஜா கல்யாண செலவுக்கு ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். வட்டிக்கு கொடுத்தவன் பணத்தை திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த பணத்தை திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். என்ன சித்தி, நீங்க வட்டிக்கெல்லாம் கடன் வாங்குறீங்களா? எல்லாத்துக்கும் அண்ணனை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா? என் பொண்ணுக்கு நான் தானே செலவு பண்ணணும். அதான் அபி, வட்டிக்கு வாங்கின பணத்தை செட்டில் பண்ண எனக்கு ஊர்ல இருந்து பணம் வந்துச்சு.
அந்த பணத்தை கட்டி கடனை முடிக்கணும். போய் முடிங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் வட்டிக்கு கடன் வாங்கின விஷயம் எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது, எனக்கு தெரியாம நீ எதுக்கு கடன் வாங்கினேன்னு ரொம்ப சங்கடப்படுவாரு. அதனால இந்த விஷயம் நம்ம வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் கொடுக்கிற பணத்தை நான் சொல்ற அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும். என்னாச்சு? என்ன அபி, நீ இன்னும் கிளம்பலையா? சித்தி, நீங்க சொன்ன இடத்துக்கு போலாம் தான் வந்தேன். ஆனா அபசகுணம் மாதிரி படியில கால் இடிச்சிருச்சு. அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. போகாத போகாத. அபி, அபசகுணம் பாக்குறதுக்கெல்லாம் இது நேரம் இல்ல. ஏற்கனவே கடன் கொடுத்தவன் 2 தடவை போன் பண்ணிட்டான். இப்ப நீ பணத்தை கொண்டு போய் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவன் வீட்டுக்கே வந்துருவான். அப்புறம் அண்ணனுக்கு வட்டிக்கு வாங்கின விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அபி, ப்ளீஸ் அபி. ஐயோ அபி, போகாத அபி. சிந்தாமணி பேச்ச கேட்காத அபி, போகாத. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். ஐயோ அபி, போகாத. சிந்தாமணி பேச்ச கேட்காத அபி, போகாத அபி, போகாத. வா வா வா. ஆட்டோ. அபி, அபி போகாத அபி. அண்ணா நுங்கம்பாக்கம் போகணும். போலாம். அபி. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். சார், நீங்க சொன்ன மாதிரியே அபி பேக்ல அவளுக்கு தெரியாம போதை பொருளை வச்சு வட்டிக்கு வாங்கின கடனை கட்டிட்டு வான்னு சொல்லி அவ கையில பணத்தை கொடுத்து அனுப்பியிருக்கோம். அவளும் ஆட்டோவை பிடிச்சு கடனை கட்ட போறதா நினைச்சு நீங்க சொன்னீங்களே ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ கொடுத்து அனுப்பியிருக்கோம். அவ அங்கதான் வந்துட்டு இருக்கா. சூப்பர் மேடம். மேடம், அந்த அபி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட போட்டோவையும் அந்த பொண்ணு போற அட்ரஸையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. நான் உடனே கிளம்புறேன். இதோ அனுப்புறேன் சார். ஓகே மேடம். ஆமா, இன்ஸ்பெக்டருக்கு அபியோட போட்டோவை அனுப்பியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி போலீஸ் கிட்ட போதை பொருளோட மாட்டி ஜெயிலுக்கு போக போறா. சண்முகம் சார். சொல்லுங்க சார். வெளியே உடனே கிளம்பணும். ஜீப்பை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தென்மொழி, சொல்லுங்க சார். எங்க கூட நீங்களும் சரிங்க கிளம்புங்க. சார். ஓகே சார். அஷோ, மறந்துட்டேன் பாத்தியாமா. என்னாச்சு ஸ்ரீஜா? மா, அபி மாட்டிக்க போற இந்த சந்தோஷமான விஷயத்த அனு கிட்ட சொல்லணும்ல. ஆமால. அனு, நான் உன் பேரை சொன்ன உடனே நீ வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சா சீக்கிரமா போய் உன் தங்கச்சி காப்பாத்து. இல்ல அவ லைஃப் லாங் ஜெயில கடந்து சாவா. ஏய், உன்ன நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. என் தங்கச்சி அபியை யாராவது காப்பாத்துங்களே. இதோட அந்த அபியோட சாப்டர் க்ளோஸ். ஸ்ரீஜா, நீ அனுப்பின போலீஸ் அபிய கண்டிப்பா புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல? சொல்லு ஸ்ரீஜா. என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? நாம ரெடி பண்ணிருக்க போலீஸ் போதை பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர். நீ கொடுத்திருக்க டூப்ளிகேட் அட்ரஸ்க்கு அபி போவா. இன்ஸ்பெக்டர் வழியிலேயே அபி போற ஆட்டோவை வணக்கி பிடிப்பாரு. அபி போற ஆட்டோவை செக் பண்ற மாதிரியே அபியையும் செக் பண்ணுவாரு. அப்போ நீ அபிக்கு தெரியாம அவ பேக்ல வச்ச அந்த போதை பொருள் போலீஸ் கிட்ட மாட்டோம். அப்புறம் எங்க காம்படிஷனுக்கு டெல்லிக்கெல்லாம் போறது? ஜெயிலுக்கு தான் போகணும். உன் பேக்ல இருந்தா போதை பொருள் எடுத்தோம். அது எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். வண்டியில ஏறுமா. சார், நான் போதை பொருளை கடத்தல சார். வண்டியில ஏறு. சார், நான் பண்ணல சார். தங்கச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகாதீங்க. அவளை விட்டுருங்க ப்ளீஸ், அவளை விட்டுருங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல சார். என்ன புரியல? வண்டியில வேற போறியா இல்லையா? அவளை விட்டுருங்க ப்ளீஸ், அவளை விட்டுருங்க. சார் போமா சார். எத்தனை வாட்டிமா சொல்றது உங்ககிட்ட? போமா.
சார் வேண்டாம் சார். என்ன விட்டுருங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல. சார் 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 ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா ப்ளீஸ் சார். நீ பண்ண காரியத்துக்கு போன் வேற பண்ணணுமா? ஏத்துக்க வேண்டியல. ஏறுமா போமா உள்ள. என் தங்கச்சியை விட்டுருங்க. நான் விட மாட்டேன். அவளை கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். சீக்கிரம் போமா. ஏறு. ரெடியா? மேடம் மேடம் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசி உடனே சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க மேம். இந்தாங்க இந்தாங்க. ம் சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ ஹலோ சஞ்சீவ். யாரு? நான் அபி. ஏ அபி, எங்க இருக்க நீ? சஞ்சீவ் என்ன? யாரோட போன் அது? உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். முதல்ல போனை கொடு. ஹலோ ஹலோ சார் அபி எடுத்துக்கிட்ட எல்லா டீடைல்ஸும் எழுதி வாங்கிட்டேன். நீங்க ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடலாம். குடு 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 குடு. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. சார் 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 என்னம்மா? மினிஸ்டர் வராங்க சார். மினிஸ்டரா? சஞ்சீவ். 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 சரி சரி விடு விடு விடு. அபி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மேடம். ம். சஞ்சீவ், எனக்கு பயமா இருக்கு சஞ்சீவ். எனக்கு தெரியும் அபி, நீ அழாத. இன்ஸ்பெக்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அபி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது அபி. ம்? அபி மேடம் போதைப் பொருள் கடத்தினாங்க மேடம். அதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் மேடம். வாட்? அபி போதைப் பொருள் கடத்தினாளா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அபிய பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு? எதுக்கு இப்ப அழுகிற அபி? நான் தான் வந்துட்டேன்ல. உன்னை இந்த ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்ததான் நான் மினிஸ்டரே கூட்டிட்டு வந்தேன். அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ கவலைப்படாத அபி. முதல்ல வா வா. சரி, எஃப்ஐஆர் போட்டீங்களா? போட்டாச்சு மேடம். இல்ல மேடம், அபி எடுத்துக்கிட்ட டீடைல் மட்டும் தான் நாங்க எழுதி வாங்கியிருக்கோம். இன்னும் எஃப்ஐஆர் போடல மேடம். என்கிட்டயே நீங்க போய் சொல்றீங்களா? உங்களை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அபி, நீங்க இங்க நடந்ததெல்லாம் நினைச்சு எந்த வருத்தமும் படாதீங்க. மனசுலயே எதையும் வச்சுக்காதீங்க. நீங்க டெல்லியில நடக்க போற காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. சஞ்சீவ், நீங்க அபியை கூட்டிட்டு கிளம்புங்க. மேடம் மேடம், அபி அப்படி எல்லாம் விட முடியாது மேடம். அவங்க போதைப் பொருள் கடத்தினதுனால கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? அபி பேக்ல இருந்தா போதைப் பொருள் எடுத்திருக்கோம் மேடம். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு யார பிடிக்காதோ அவங்க பேக்ல போதை மருந்து வைக்கிறதெல்லாம் பழைய டெக்னிக். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது மாதிரி நிறைய விஷயங்களை பாத்திருக்கேன். இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நான் இங்க இருந்து அபிய கூட்டிட்டு போக மட்டும்தான் வந்தேன். உங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கு வரல. தேவையில்லாம ஏதாவது பேசி சஸ்பெண்ட் ஆயிடாதீங்க. என்ன யோசிக்கிறீங்க? என்னால உங்களை எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தானே? நீங்க எப்ப டியூட்டில ஜாயின் பண்ணீங்க? நீங்க ஜாயின் பண்ண இந்த 8 வருஷத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளவு லஞ்சம் வாங்கிருக்கீங்க? உங்களோட பவரை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. அது பத்தாதா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றதுக்கு? அபி யாருன்னு தெரியுமா? அபியோட டேலண்ட் என்னன்னு தெரியுமா?
அபி டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதுல ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை வாங்கி தர போறா. அவங்கள போய் உள்ள தள்ள பாக்குறீங்க? உங்களை எல்லாம் ச்சே, உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு. உங்களை நான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். மேடம் வேண்டாம் மேடம். உங்களை சஸ்பெண்ட் பண்ணாம டிரான்ஸ்ஃபர் பண்றேனே சந்தோஷப்படுங்க. இதுதான் தண்டனை. டெல்லிக்கு போற அபிக்கு நீங்க தான் செக்யூரிட்டி கொடுக்க போறீங்க. அபி கூட நானும் டெல்லி போறேம்மா. அந்த காம்படிஷன்ல அபி ஜெயிக்க வச்சுட்டு சென்னைக்கு திரும்ப கூட்டு வர போறேன். சரிப்பா, 2 பேரும் போயிட்டு நல்லபடியா திரும்பி வாங்க. மாப்ள சூப்பர். தங்கச்சிக்கு துணையா நீ டெல்லிக்கு போனா தங்கச்சி ஈஸியா ஜெயிச்சிரும். ஆமா சஞ்சீவ், நீ அபிக்கு துணையா அபி கூட டெல்லிக்கு போனீனா அவளுக்கு அதுதான் பெரிய சப்போர்ட்.